ஹாய் ஆல், இட்ஸ் விஜே. இன்றைக்கி காரைக்குடி சந்தை விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி சந்தைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்க்கலாமா? சந்தைக்குள்ளே போன உடனே எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த கீரை இதெல்லாம் தான் ஃபஸ்ட் இருக்கும். பூ வச்சுருப்பாங்க. அண்ட் அப்படியே உள்ளே போக போக காய் அது இதுன்னு எல்லாம் இருக்கும். நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு வாங்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே போக போக தான் எல்லா இதுலேயும் ரேட் பார்த்துட்டு எங்கே ஓகேவாக இருக்கோ அங்கே வாங்குவோம். அண்ட் பொதுவாகவே எப்போவுமே காய் நான் சூஸ் பண்ண மாட்டேன் இந்த கடைன்னு. ஏன்னா நான் ஏதாவது சொன்னால் அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு காயா, இதை போய் சொல்கிறேன், இங்கே வாங்க சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அவங்களே டிசைட் பண்ண விட்டுருவேன். நீங்களே எதுன்னு சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். இங்கே எப்போவுமே எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். நல்ல குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால மோஸ்ட்டாக அந்த இதுக்கு நாங்கள் சந்தைக்கு விடாமல் போயிடுறது. 1 வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு சில நேரம் குறைஞ்சிரும், அப்போ பக்கத்தில் வாங்கிக்குவோம். வெங்காயம் பொதுவாக நான் எடுக்கவே மாட்டேன். அவங்க தான் என்ன காயாக இருந்தாலும் அந்த இது அவங்க தான் எடுப்பாங்க. இந்த கூறு தட்டும் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஏதாவது சூஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு சின்ன காய் சூத்தையாக போனாலும் என்னை அவ்வளோதான் இதுக்கு தான் சொன்னேன்னு திட்டுவாங்க. ஸோ நான் எப்போவுமே கூட பைய தூக்கிட்டு போகிறதோட சரி என் வேலை. இங்கே பாருங்கள் இந்த காய் இருக்குது அந்த காய் இருக்குன்னு மட்டும்தான் சொல்வேன். மற்றபடி செலக்ட் பண்ணி எடுக்கிறது, வெயிட் போட்டு வாங்குறது எல்லாமே அவங்க தான். காலிஃப்ளவர் வாங்காமல் வரவே மாட்டோம் நாங்கள் சந்தைக்கு போனால். ஏன்னா அவர் காலிஃப்ளவர்னால் அவருக்கு உயிர். காலிஃப்ளவர் எப்போவுமே விடாமல் ஒன்று தூக்கிட்டு வந்துடுவார். தேங்காயும் அது மாதிரி 1 வீக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 3 இல்லைன்னா 4 காய் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த வீக் ஓட்ட முடியும். பிகாஸ் அம்மு தேங்காய் சட்னி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் அது எப்போவுமே வாங்கிடுறது. அண்ட் எலுமிச்சம்பழம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. எலுமிச்சம்பழம் ஜூஸு அது இதுன்னு குடிப்பாங்க. எனக்கு வீக் ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் இங்கே வாங்கினா தான் எனக்கு பிடிக்கும். கடையிலையும் வாங்கலாம், பட் எனக்கு இங்கே வாங்கினா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். கடையில் வாங்கினா அது 2 நாள் 3 நாள் இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட். அப்படி இருக்காது, பட் எனக்கு அது ஒரு தாட். அதனால நான் எப்போவுமே சந்தைக்கு போனாலே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அதை டிஷ்யூ போட்டு வச்சுப்பேன். அவங்களுக்கு கால் வந்துட்டே இருந்தனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நான் சந்தையில் என்னென்ன காய் வாங்கினேன், எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய வெங்காயம், இது வந்து 2 கிலோ 100 ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கேன். 2 கேஜி 100 ருப்பீஸ். அப்புறம் வந்து தக்காளியும் 2 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் பூண்டு வந்து 1/4 கிலோ 70 ரூபா. காலிஃப்ளவர் வந்து இதை விட சின்ன பீஸ் வந்து 10 ருப்பீஸ், இந்த பீஸ் வந்து 20 ருப்பீஸ் சொன்னாங்க, எடுத்துட்டேன். அண்டு கார்ன் வந்து 2 இது வந்து 50, 2 கார்ன் 50, ஒரு கார்ன் வந்து 20 சொன்னாங்க. நான் எனக்கு 1 போதும்னு 1 வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து அந்த கூறு கணக்குக்கு தான் விற்பாங்க. இது வந்து கேரட் ஒரு கூறு 20 ரூபா, பீன்ஸ் ஒரு கூறு 20 ரூபா. அண்ட் இந்த இது வந்து 3 தேங்காய் 50 ரூபா. இது வந்து பீட்ரூட் ஒரு பிளேட்டு, ஒரு தட்டு வந்து 20 ரூபா. இது கருணக்கிழங்கும் வந்து ஒரு தட்டு, அந்த ஒரு கூறு 20 ரூபா. இது கத்திரிக்காய் வந்து தனியாக வாங்கினோம், பிளேட்டு இல்லை. இந்த கத்திரிக்காய் வந்து 1 கிலோ 30 ரூபா. நாங்கள் வந்து 1/2 கிலோ போதும்னு சொன்னோம் 15 ருப்பீஸ்க்கு. பட் அவங்க வந்து 20 ரூபாய்க்கு இருக்குது, அப்படியே சேர்த்து எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 20 ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இது பாவக்காய் ஒரு பிளேட் 20 ரூபா, அந்த ஒரு கூறு 20 ரூபா. இது வந்து மிளகு தக்காளி கீரை வாங்கியிருந்தோம். மிளகு தக்காளி கீரை வந்து இந்த ஒரு கட்டு 20 ரூபா. இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்த்து இந்த ஒரு கட்டு 20 ரூபா. அண்டு எலுமிச்சம்பழம் வந்து இது ஒரு தட்டு 20 ரூபா. இது நான் பூ வந்து சாமிக்கு போடுறதுக்கு வாங்கி வச்சுப்பேன். இது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போட எனக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு கவர் வந்து 20 ருப்பீஸ். இவ்வளோ தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது சந்தையில்.